எஸ்ஐஆர் பணிகளை தொடர்ந்து தமிழ்நாட்டில் இன்று வெளியாகிறது இறுதி வாக்காளர் பட்டியல். தங்கள் பெயர் இருக்குமா என அறிந்து கொள்ள வாக்காளர்கள் ஆர்வம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடங்கியது திமுக. மதிமுக, மக்கள் நீதி மய்யம், மனிதநேய மக்கள் கட்சிகளுடன் இன்று பேச்சுவார்த்தை. முதலமைச்சரை நேரில் சந்தித்த KC வேணுகோபால் தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசித்ததாக தகவல். வரும் 26ஆம் தேதி மார்க்சிஸ்ட், 27ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறது திமுக. அதிமுக யாரையும் கண்டு அஞ்சியது இல்லை என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. மீன்பிடி தடைக்கால நிவாரண நிதி 12,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என வாக்குறுதி. எடப்பாடி பழனிசாமி பயந்தாங்கோலின்னு சொல்றார். நான் மட்டுமில்லை, எங்க தொண்டங்களோட பயப்பட மாட்டான். பயப்படுமா? நம்முடைய தலைவர்கள் அப்படியே வளர்த்திருக்கிறாங்க. என்டிஏ கூட்டணியில் பாஜகவுடன் மட்டுமே அமமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. டிடிவி தினகரன் அறிவிப்பால் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் அதிமுக அதிர்ச்சி. பிஜேபி அதிமுக கூட்டணி என்கிற என்டிஏ கூட்டணியில் நான் இணைந்திருக்கிறேன். எனது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கான தொகுதி உடன்படிக்கை என்பது பிஜேபி மூலம்தான் நடைபெறும். கூட்டணி கட்சிகளின் சக்திக்கு ஏற்ப திமுக தொகுதிகளை ஒதுக்கும் என தொல் திருமாவளவன் நம்பிக்கை. வலதுசாரிகளை வீழ்த்த கூட்டணி நலன் முக்கியமானது என்றும் திட்டவட்டம். எத்தனை வழக்குகள் போட்டாலும் மோடிக்கோ ஈடிக்கோ பயப்பட மாட்டோம் என உதயநிதி ஸ்டாலின் உறுதி. பிரதமர் மோடிக்கு ஏற்ற முரட்டு அடிமை எடப்பாடி பழனிசாமி என்றும் விமர்சனம். நாங்க ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம். மோடி இல்ல, மோடியோட டாடி வந்தாலும் நாங்க ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கின்றோம். வேலூரில் தாவேக நிர்வாகிகள் மற்றும் பரப்புரை கூட்டத்தில் விஜய் இன்று பங்கேற்பு. QR கோடுடன் கூடிய நுழைவுச்சீட்டு வைத்திருக்கும் 4,900 பேருக்கு மட்டுமே அனுமதி. தென் மாவட்டங்களின் சில பகுதிகளில் பரவலாக கனமழை. கோவில்பட்டி செண்பகவல்லி அம்மன் கோயில் வளாகத்தில் மழை நீர் புகுந்தது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தலைவராக GK மணியின் மகன் தமிழ்குமரன் தேர்வு. துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட நடிகரும் தயாரிப்பாளருமான RK சுரேஷ் வெற்றி. ஸ்ரீவில்லிபுத்தூரில் 1 கிலோ தக்காளி 80 ரூபாயிலிருந்து 10 ரூபாயாக விலை சரிவு. காய்கறிகளுக்கான கொள்முதல் விலையை அரசே நிர்ணயிக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை. இங்கிலாந்திலிருந்து மாமல்லபுரம் சுற்றுலா வந்த கர்ப்பிணிக்கு இன்ப அதிர்ச்சி. வளைகாப்பு நடத்தி அழகு பார்த்த கிராம மக்களை கண்டு கணவர் நெகிழ்ச்சி. திருப்பதியில் இரட்டையர்கள் தினம் கோலாகலமாக கொண்டாட்டம். ஒரே இடத்தில் 100க்கும் மேற்பட்ட இரட்டையர்கள் ஒன்று கூடி மகிழ்ச்சி. மதுரையில் சுதந்திர போராட்ட தியாகி வ.உ.சி. சிலைக்கு துணை குடியரசுத் தலைவர் அடிக்கல். சுதந்திர போராட்டத்துக்கான முதல் விதையை விதைத்தவர் வ.உ.சி. என CP ராதாகிருஷ்ணன் புகழாரம்.
டெல்லி மெட்ரோ இடையே அதிவேக நமோ பாரத் ரயில் சேவை தொடக்கம். மீரட்டில் மெட்ரோ ரயில் சேவையையும் தொடங்கி வைத்து பிரதமர் மோடி பயணம். இருக்கைகளை பிடிக்க பெண் எம்பிக்களை அனுப்பும் ஒருவரால் பிரதமராக முடியாது என மோடி விமர்சனம். பெண் எம்பிக்கள் போராட காரணம் இருந்ததாகவும் அவைக்கு வரவே மோடி அஞ்சியதாகவும் காங்கிரஸ் பதிலடி. ஹரியானா அரசுக்கு சொந்தமான வங்கி கணக்குகளில் முறைகேடு. சண்டிகரில் 590 கோடி ரூபாய் அளவிற்கு மோசடி நடந்திருப்பதாக ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் வங்கி புகார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற விமான சாகச கண்காட்சி. சாரங்குழு ஹெலிகாப்டர்கள் வானில் காட்டிய வர்ணஜாலத்தை கண்டு மக்கள் பிரமிப்பு. அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையை தாமதப்படுத்தும் இந்தியா. பரஸ்பர வரி விதிப்பை அமெரிக்க உச்சநீதிமன்றம் ரத்து செய்த நிலையில் தயக்கம். டிரம்பின் வரி விதிப்பை அமெரிக்க உச்சநீதிமன்றம் ரத்து செய்ததன் எதிரொலி. செலுத்திய வரியை திருப்பித் தர கேட்டு நூற்றுக்கணக்கான நிறுவனங்கள் வழக்கு. அமெரிக்க அதிபர் டிரம்பை கொலை செய்ய மீண்டும் சதி நடந்ததாக தகவல். டிரம்புக்கு சொந்தமான ரிசார்ட்டில் துப்பாக்கியுடன் நுழைந்த இளைஞர் சுட்டுக் கொலை. பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோ நகரையே குதூகலப்படுத்திய கார்னிவல் நிறைவு. 4வது முறையாக யுனிடோ சம்பா நடனப் பள்ளி அணி சாம்பியன் பட்டம் வென்று அசத்தல். டிக்டாக் புகழ் பைட்டான்ஸ் நிறுவனத்திற்கு எதிராக ஹாலிவுட் சங்கங்கள் காப்புரிமை மீறல் புகார். சில நிமிடங்களிலேயே திரைப்படங்களுக்கு நிகரான காட்சி தொகுப்பை உருவாக்கும் AI மாடலால் சர்ச்சை. தொழில் அதிபராக உருவெடுத்த நடிகை தமன்னா மும்பையில் முதல் நகைக்கடையை திறந்தார். டெல்லி, சென்னை, ஹைதராபாத்திலும் உயர்தர நகைகள் விற்பனையில் களமிறங்க திட்டம். T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றின் தனது முதல் போட்டியில் இந்தியா தோல்வி. சிறப்பான பந்து வீச்சால் தென்னாப்பிரிக்க அணி 76 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி வாகை.